ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்டை பார்க்கலாம். நிறைய பேர் நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க, ஆனாலும் அவங்க லைஃப்பில் எப்போவும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, பல ஃபேமிலிஸ்க்கு அவங்க இன்கம் சடனாக ஸ்டாப் ஆனால் ஒரு பெரிய எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸை ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டின்னு சொல்கிறது நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்கன்னு இல்லை, நீங்கள் உங்கள் மணியை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். அப்போ கொஸ்டின் என்ன, நீங்கள் உண்மையாகவே ஃபினான்ஷியலி செக்யூர்டாக இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரியல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை பில்ட் பண்ணுறீங்களா இல்லை சேலரிக்கு சேலரி சர்வைவ் பண்ணுறீங்களான்னு தெரிஞ்சுக்க 6 பவர்ஃபுல் சைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு டைமில் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டின்றது ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டுட் கான்செப்டாக இருக்குது. எல்லாருமே மணி ஏர்ன் பண்ண ஆசைப்படுறோம். ஒரு நாள் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் அவ்வளோ கேஷ் இருக்கணும், எதை வாங்கணும்னு யோசிச்சாலும் அதை உடனே வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது, கையில் மணி இருந்தாலே அது ஃபினான்ஷியலி செக்யூர்னு அர்த்தமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போல்லாம் நிறைய பேர் சின்ன சேலரி ஹைக் கிடைச்சாலும் நான் ஃபினான்ஷியலி செக்யூர்டுன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் உண்மை அதை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபினான்ஷியல் செக்யூரிட்டினா மணி உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நீங்கள் தான் மணியை கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது உங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எப்படி இருக்கணும்னா, டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கு பயப்படாமல் ஃப்யூச்சருக்கு ஓவர் திங்க் பண்ணாமல் வாழ முடியணும். அதுதான் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. அதுக்கு சில கிளியர் சைன்ஸ் இருக்குது, அண்ட் அந்த சைன்ஸ் தான் நீங்கள் கிராஜுவலி ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணுறீங்கன்னு காட்டும். ஸோ இந்த வீடியோவில் அந்த 6 சைன்ஸை பற்றி சாப்டர் பை சாப்டராக பார்க்கலாம். சாப்டர் 1, உங்கள் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கவர் பண்ண முடியணும். மணி ஏர்ன் பண்ணுறது ஒரு ஸ்கில்னா, மணியை மேனேஜ் பண்ணுறது வேற ஒரு ஸ்கில். ஒரு ஃபேமிலியில் ஏர்னிங் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் மேலே இருந்தால் ஒவ்வொரு மாதமும் சில எக்ஸ்பென்சஸ் மேண்டட்டரியாக இருக்கும். லைக் ஹவுஸ் ரெண்ட், கரண்ட் பில், வைஃபை பில், கிராசரிஸ், இஎம்ஐ, இந்த மாதிரியெல்லாம். அண்ட் கிட்ஸ் இருந்தால் ஸ்கூல் ஃபீஸ், கோச்சிங் ஃபீஸ்னு இந்த எக்ஸ்பென்சஸில் எதுவுமே ஆப்ஷனல் இல்லை. சேலரி வந்த உடனே ஃபர்ஸ்ட் வீக்லேயே அதுக்காக ஒரு பெரிய போர்ஷன் போயிடும். அப்புறம் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை வச்சு மொத்த மாதத்தையும் மேனேஜ் பண்ணணும். ஸோ மந்த் எண்ட் வர வர உங்கள் மைண்டில் கால்குலேஷன்ஸ் தான் ஓடிட்டுருக்கோம். இதை இப்போ வாங்கலாமா, இல்லை அடுத்த மாதம் வாங்கலாமா, இல்லை இந்த எக்ஸ்பென்சஸை அவாய்ட் பண்ணலாமான்னு இப்படியே யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் ரியல் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி எங்கே ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? இந்த மாதிரி ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸை பற்றின ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் போது தான். லைக் பில்ஸ் பே பண்ண முடியுமான்னு பயம் இருக்காது, ரெண்ட் எப்படி கொடுக்கறதுன்னு டென்ஷன் இருக்காது, ஈவன் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு கூட மணி பேலன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் ஒரு டிஃப்ரெண்ட் பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் போனால் கில்ட் இல்லை, மூவி போனால் கால்குலேஷன்ஸ் இல்லை, ஃபுட் ஆர்டர் பண்ண ரிக்ரெட் இல்லை. இதெல்லாம் சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம், ஆனால் இதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமோட ஃபர்ஸ்ட் சைன். ஸோ உங்ககிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க, என்னால் ஃபிக்ஸ்ட் ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மேனேஜ் பண்ண முடியுதா? ஆன்சர் எஸ்னா நீங்கள் ஃபினான்ஷியல் கேமில் ஃபர்ஸ்ட் லெவலில் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சாப்டர் 2, எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடியாக இருக்கணும். ஹெல்தி பாடி, ஹாப்பி ஃபேமிலி, நல்ல இன்கம், ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ்னு உங்கள் லைஃப் இப்போ ஸ்மூத்தாக போகுதுன்னா ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு கசப்பான உண்மை இருக்குது, லக் எப்போவும் சேமாக இருக்காது. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டே வந்து எல்லாத்தையும் மாற்றிடலாம். ஜாப் போயிடலாம், பிஸ்னஸ் லாஸ் வரலாம், ஏன் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி கூட நடக்கலாம். அப்போ தான் உங்களோட உண்மையான ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி டெஸ்ட் ஆகும். இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, கொஞ்சம் இன்கம் இன்க்ரீஸ் ஆன உடனே பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நியூ பைக், நியூ ஃபோன், காஸ்ட்லி கேஜெட்ஸ், அன்னெசரி ஷாப்பிங் அண்ட் ஷோ ஆஃப் லைஃப் ஸ்டைல்னு போயிடுறாங்க. ஆனால் எமர்ஜென்சின்னு வந்த உடனே இவங்களுக்கு பேனிக் வந்துடும். பட் ஃபினான்ஷியலி செக்யூர்ட் பர்சன் அப்படி இல்லை. அவங்க கிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கும். ஸோ அது ஒரு சேஃப்டி குஷன் மாதிரி. மினிமம் 6 months to 12 months வரைக்குமான எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணக்கூடிய அமௌண்ட் அது. லைக் ரெண்ட், இஎம்ஐ, கிராசரிஸ், கரண்ட் பில், பெட்ரோல் அண்ட் எல்லா வகையான பேசிக் எக்ஸ்பென்சஸையும் கவர் பண்ணும். அதனால தான் டஃப் சுச்சுவேஷன் வந்தாலும் அவங்க பேனிக் ஆக மாட்டாங்க, யார்கிட்டையும் கை நீட்ட வேண்டாம், அண்ட் அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரிமெம்பர் திஸ், மணியோட மெயின் பர்பஸ்னா அது ஷோ ஆஃப் இல்லை, ஜஸ்ட் பீஸ் ஆஃப் மைண்ட். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபினான்ஷியல் பேட்டிலில் ஹாஃப் வின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நவ் சாப்டர் 3, ஃபினான்ஷியல் சப்போர்ட் டு யுவர் ஃபேமிலி. ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி உங்களுக்கு மட்டும் இல்லை, ஈவன் உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ்க்கும் கூட பெனிஃபிட்டை கொடுக்கும். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தம்பி படிக்க ஆசைப்படுறான், ஆனால் ஃபீஸ் கட்ட மணி இல்லை.
அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் தேவை, ஆனா அப்பாவோ ரிட்டையர்மெண்ட்ல பென்ஷன் இல்லாம ஸ்ட்ரகிள் பண்றாரு. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல உங்களால சப்போர்ட் பண்ண முடியுதா? எஸ், அதுதான் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியோட நெக்ஸ்ட் லெவல். பிகாஸ் உண்மையான ஃபினான்ஷியலி செக்யூர்ட் பர்சன் தன்னோட ட்ரீம்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணாம ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ஓன் லைஃபும் ஸ்மூதா ரன் ஆகும் அண்ட் அதே நேரத்தில் ஃபேமிலிக்கும் பேக் போனா இருப்பாங்க. இது ஜஸ்ட் மணி பத்தி மட்டும் இல்ல, இது மைண்ட் செட் பத்தினது. நீங்க ஃபேமிலிக்கு லயபிலிட்டியா இருந்து ஒரு அசர்ட்டா மாறும்போது லைஃப் கம்ப்ளீட்லி மாறி போகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி டைம்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்ககிட்ட ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்ண பயப்பட மாட்டாங்க. இன்ஸ்டெட் அவங்க ஆக்சுவலி ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் சொசைட்டிலையும் கூட ஒரு நெய்பர் மெடிக்கல் எமர்ஜென்சி ஃபேஸ் பண்ணும்போது உங்களால ஹெல்ப் பண்ண முடியுதா? ஒரு புவர் ஸ்டூடெண்ட் எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ண முடியுதா? அப்படி முடிஞ்சா நீங்க ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரூ ஃபினான்ஷியல் செக்யூரிட்டினா செல்ஃப் கேர் மட்டும் இல்லை, மற்றவங்களையும் அப்லிஃப்ட் பண்ணுறது. ஏன்னா அந்த மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும் போது கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் மணி ஏர்ன் பண்ணுறதை விட ரொம்ப பெருசு. சாப்டர் 4, டெப்ட் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். மணி ஏர்ன் பண்ணுறது ஈஸி, அதை சேவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் டெப்ட் ட்ராப்பில் விழாமல் இருக்கிறது அதை விட கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இஎம்ஐ கல்ச்சர் ரொம்ப காமனாக ஆயிடுச்சு. ஸோ சேலரி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன உடனே கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், கன்சியூமர் லோன், பைக் லோன், மொபைல் லோனு இப்படியெல்லாம் ஆரம்பிக்குது. இனிஷியலி இது எல்லாமே அஃபோர்டபுள் மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இஎம்ஐ பர்டன் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா சேலரியோட பெரிய போர்ஷன் இஎம்ஐக்கே போயிடும். ஆனால் அதுக்காக நான் லோன்ஸை யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லலை. பட் ஃபினான்ஷியலி செக்யூர்ட் பர்சன் யாருன்னா லோன் அவங்கள கண்ட்ரோல் பண்ணாது, இன்ஸ்டெட் லோனை அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இஎம்ஐயா இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக மேனேஜ் பண்ணுவாங்க, லைஃப் ஸ்டைலை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களோட நைட் ஸ்லீப்பும் டிஸ்டர்ப் ஆகாது அண்ட் அவங்களுக்கு டெப்ட் பற்றின ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. இதை சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் டெப்ட்டுக்கு ஸ்லேவா இல்லைன்னா அது ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியோட கிளியர் சைன். சாப்டர் 5, ப்ராப்பர் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியோட முக்கியமான பில்லர் இன்சூரன்ஸ். நிறைய பேர் இங்கே இன்சூரன்ஸை வேஸ்ட் எக்ஸ்பென்ஸ்னு நினைக்கிறாங்க. நான் ஹெல்த்தியாக தானே இருக்கேன், எனக்கு எதுவும் ஆகாதுன்னு யோசிப்பாங்க. ஆனால் எமர்ஜென்சின்னு ஒன்று வந்த உடனே அவங்க நேராக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட போய் லோன் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. பட் ஃபினான்ஷியலி செக்யூர்ட் பர்சன் அப்படியெல்லாம் கிடையாது. பிகாஸ் அவங்க கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர்னு இப்படியெல்லாம் ப்ரொடெக்ஷன் லேயர்ஸ் இருக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்சூரன்ஸ்னா எக்ஸ்பென்ஸ் இல்லை, அது ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல். இதனால் அன்எக்ஸ்பெக்டடான மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தாலும் கூட உங்களோட சேவிங்ஸ் டிஸ்ட்ராய் ஆகாது, அசட்ஸும் சேஃபாக இருக்கும் அண்ட் உங்கள் ஃபினான்ஷியல் ஜேர்னியும் ப்ரொடெக்ட் ஆகும். சாப்டர் 6, பெரிய பர்ச்சேசஸ்க்கு லோன் தேவைப்படாது. எல்லாருக்குமே லைஃப்பில் சில டிசையர்ஸ் இருக்கும். கார் வாங்கணும், பைக் வாங்கணும், ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணணும் அண்ட் ட்ராவல் பண்ணணும்னு. இங்கே கொஸ்டின் என்னன்னா அதை எப்படி அஃபோர்ட் பண்ண போறீங்கன்னு தான். பிகாஸ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கிற நேரத்தில் எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸை வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் தாட் என்ன வரும்? லோன், இஎம்ஐ அண்ட் கிரெடிட் கார்டு தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி செக்யூர்ட் பர்சனோட ஈக்குவேஷன் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அது எப்படின்னா, நான் இதை வாங்கணும் அண்ட் என்னால் இதை அஃபோர்ட் பண்ண முடியும், தட்ஸ் இட். ஸோ அவங்களுக்கு லோன் தேவையில்லை அண்ட் இஎம்ஐ பர்டனும் இல்லை. அவங்களுக்கு அவங்களோட சேவிங்ஸும் ஸ்டேபிளாக இருக்கும் அண்ட் ஈவன் இன்ட்ரெஸ்ட்டும் வேஸ்ட் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், இதை கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் வாங்க. நீங்கள் 10 lakhsக்கு கார் லோன் எடுத்தால் 5 to 7 இயர்ஸில் 2 to 3 lakhs வரைக்கும் எக்ஸ்ட்ரா இன்கம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது 10 lakhs காருக்கு ஆக்சுவலாக 12 to 13 lakhs வரை கொடுக்குறீங்க. ஆனால் ஃபினான்ஷியலி செக்யூர்டான ஒரு பர்சன் அவங்க ஃபண்டை ரெடியாக வச்சுருப்பாங்க. ஸோ ஃபுல் பேமெண்ட் பண்ணிடுவாங்க. இதனால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸ்ட்ரெஸ் இல்லை அண்ட் இஎம்ஐயும் இல்லை. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மொமெண்ட்டில் தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க மணி என்னோட கண்ட்ரோலில் இருக்குது அண்ட் மணி என்ன கண்ட்ரோல் பண்ணாதுன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 6 சைன்ஸ் தான் நீங்கள் ஃபினான்ஷியலி செக்யூர் ஆகிட்டீங்கன்னு காட்டுற முக்கியமான இண்டிகேட்டர்ஸ். இங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டினா மில்லியனர் ஆகிறதோ பில்லியனர் ஆகிறதோ இல்லை. அது கண்ட்ரோல், ஃப்ரீடம் அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட். அது எப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ண முடிஞ்சாலோ, எமர்ஜென்சிக்கு ரெடியாக இருந்தாலோ, டெப்டை கண்ட்ரோல் பண்ணினாலோ, இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் இருந்தாலோ, ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சாலோ அண்ட் லோன் எதுவுமே இல்லாமல் பெரிய பர்ச்சேசஸை உங்களால் பண்ண முடிஞ்சாலோ நீங்கள் கரெக்டான பாத்தில் போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பிகாஸ் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ஒரு ஓவர் நைட் அச்சீவ்மெண்ட் இல்லை, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பில்ட் ஆகிற ப்ராசஸ்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைன்ஸ்லாம் உங்கள் லைஃப்பில் இருந்தால் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்படி இல்லைன்னா இன்னைக்கே பிளானிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா மணியோட உண்மையான பர்பஸ் ரிச்சாக காட்டுறது மட்டும் இல்லை, இன்ஸ்டெட் லைஃப்பை உங்கள் டேர்ம்ஸில் வாழ ஃப்ரீடம் கொடுக்கறது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.